பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு வார மச்சா உன் குஞ்சி எனக்கு தர மாட்டேன் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஓரஞ்சார பார்த்து ஒதுங்கணுமாமா ஒத்தை இல்லைன்னா வருவேன் அணைச்சிக்கலாமா ஒத்தை இல்லைன்னா வருவேன் அணைச்சிக்கலாமா மஞ்ச காட்டு ஓரத்தில மச்சா மஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல பாட்டு பாட்டுனா கொண்டே போடுவாமா. என்னடி சினிமா பாட்டு இப்படி பாடிட்டு இருக்க? சினிமா பாட்டு உனக்கு ஒத்து வருதா? ஒத்து வருதா உனக்கு சினிமா பாட்டு? விஜய் பாட்டு மட்டும் ஒரு பாட்டு பாடு. என் உச்சி மண்டையில சுருங்குது தூக்கி போட்டு உக்காந்தா டருங்குது கொள்ளு பருப்பு தின்னாக்க பொருங்குது அடருங்குது அடருங்குது அப்புசுங்குது. என்னடி பாட்டு டர்ரு டொர்னுக்கிட்டு இவ்வாறு சினிமா பாட்டுலாம் வேணாம். கடைசியா ஒரே ஒரு பாட்டு தெம்மாங்க பாட்டு அப்படி கேளு. அதை மட்டும் பாடிட்டு ஒழுங்கா கேட்கணும். கேக்குறேன். சீரக செம்பா நெல்லு குத்தினா ஒரு சமைச்சிருக்க மாமா ஒரு சமைச்சிருக்க சேலத்து மாம்பழ சார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா? ஆனா கருமாத பிடிச்ச இளவே என்னாடி வயசுக்கு வரல பால் பண்ணிக்கு வர மாதிரி சிறந்து வருது கருமா. இதெல்லாம் கப்பு. ஐயோ வலது கண்ணு வேற பட்டுருச்சு. கண்ணு பட்டுருச்சு. கண்ணுல இந்த கட்டு பட்டுருச்சு. அவ்வளவுதான். இன்னும் 3 நாளைக்கு தான் கண்ணு தெரியும். அதுக்கு மேல அப்புறம் ஒரே இருட்டுதான். ஐயோ பாரு அந்த கொள்ள ஊதுற ஆளுக்கு விட்டேன். இந்த ஆளு அந்த ஆளு எப்படி பாக்குறான்? பிசு பிசுன்னு பாக்குறாரு. சரி கண்ணு வீட்டு வேலைக்கு கேட்டிருந்து இல்ல அதனால வேலைக்கு அருமையான ரெடி ஆயிடுச்சு. நல்ல இடமா இருக்கணும். நல்ல அடக்கமான இடம். அடக்க மாட்டேன்னா சுடுகாடு இல்லையா? அது அடக்க மாட்டுறது. இது அடக்க சூப்பர் இடம். ஐஸ் கம்பெனியா? என்னது ஐஸ் வாங்கி சூப்பர். நல்ல இடம் டி. வா வேலைக்கு சேர்த்து. அப்படியா? ஆமா போலாமா? பின்னாடி வா. பின்னாடி வேணா பொச்சி திருப்பிட வர சொன்னேன். பின்னாடியே வாடி. ரொம்ப போவாத. எந்த பக்கத்துல இல்ல. எந்த பக்கத்துல இல்ல. கால பவானி பாலம் மகரணியம்மா சரி பரவாயில்ல. எப்படியாப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் ஒரு பொண்ணு அழகு இருக்கணும். அழகு காட்டுனா தானே வேலைக்கு சேர்த்துக்குவேன். அப்படியா? ஆமா. அழகு பாக்குறீங்களா? ஆமா. ஏன் அப்படி சொல்ற? அழகு பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல கேக்குறேன். இல்ல நான் பார்த்தே தான் நான். சரி அழகு கண்ணே பாப்பா தம்பி கண்ணே பாப்பா மயிலே குஞ்சி செல்லம் மயிலே ஏண்டி காட்டில் எடுத்துருப்பா ராணியம்மா ராணி. இது ஆணியம்மா. ராணி இல்ல கடப்பா. மகாராணிடி. இருந்தாலும் என் அழகை விட கம்மி தான். அதனாலதான் உன்னுடைய அழகெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் அந்த அம்மாட்ட காட்டுனா உடனே வேலை. அப்படியா? என் அழகை பார்த்து அப்படியே அலறுவாப்பா. அப்படியா? நல்லா காட்டுக்கண்ணு. இதுலதான் உன்னை உடனே வேலை சேர்த்துக்கிறேன். பாத்துக்காவ யாருதான் வர்றாங்க. வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளை கூட்டி வர சொன்னா சுடுகாட்டுல இருக்கிற பேய் மாதிரி இருக்கிற பாரு. அழகு எப்படி காட்டுவாங்க? என்ன பேய் மாதிரியா? எப்படிதான் போறது? போய் சிரிச்சு மூஞ்சாரு பாடி. சிரிச்சிக்கா? சிரிச்சிக்கு நேரத்துக்கு பஸ் இல்ல. சிரிச்சு மூஞ்சாரு போ. அட சிரிப்போல அப்படி இப்ப சிரிக்கிற பாரு.
முனியப்பன் யாரு? முனியப்பன் முனியப்பன் அவர்கள் அவர் சுத்த இருந்த கண்ணம்மா இடத்தை பாராட்டி 20 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். இன்னும் மதிப்பு மரியாதைக்குரிய அதாவது ஆதிலட்சுமி ஜோதிலட்சுமி சமஸ்தானம் பாக்கியலட்சுமி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட லட்சுமிக்கெல்லாம் லட்சுமி ஆகிய தாய் மகாலட்சுமி அம்மா லட்சுமி அம்மா அவர்களும் அவருடைய கணவராகப்பட்ட ராமசாமி ஐயா அவர்களும் அந்த குடும்பத்தர் அனைவருமே சேர்ந்து உமக்காக 60 ரூபாயும் எமக்காக 60 ரூபாயும் அன்பளிப்பை வாரி வாரி தந்திருக்கிறார்கள். அதாவது அவர் குடும்பமாகப்பட்டது ஆண் போன பக்கம் அரசப்பட்டு வாழ்ந்து இன்னும் பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இந்த மந்தமகாசரி கருமாரியம்மனுடைய கிருபையாலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கிருபையாலும் குடும்பம் சிறப்போடு வாழ வேண்டும். எனக்கும் நன்கொடை அத்தனை பேர் நன்கொடையாக நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் அன்னாராகிய சதீசன் அவர்கள் தன்னுடைய சொத்திலிருந்து நமக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். சதீஷ் அவர்கள் ஆமா அவர் குடும்பமும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து அள்ளி இளைஞரித்து ஆயிரங்களையோடி என்றுமே எள்ளுக்காக முள்ளு முறியாமல் பாலாறு செல்வமாக திருப்பதி வெங்கடாஜலபதி கிருபையாலும் மேலுமருவத்தூர் ஆதிபராசக்தி கிருபையாலும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். இன்னும் தாய் மகாலட்சுமி ஐயா விஜயா அவர்களும் கந்தசாமி அம்மா அவர்களும் தன்னுடைய சொத்துல இருந்து 10 ரூபாய் அன்பளிப்பை செய்திருக்கிறார்கள். குடும்பமாகப்பட்டது கூட்டம் குலையாமல் கொண்ட பூ வாடாமல் மரியாதைக்குரிய சின்னத்தம்பி அவர்கள் சின்னத்தம்பி அவர்கள் எனக்காக 10 ரூபாய் புக்கிங் பண்ணிருக்கிறார். ஆமா எதுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். விஜயா அவர்களும் கந்தசாமி அவர்களுக்கும் கூட்டம் குலையாம கொண்ட பூ வாடாமல் இந்த கருமாரி கிருபையாலும் எம்பெருமான் மாயவர்கள் பெற்று குடும்பம் சிறப்போடு வாழ வேண்டும். ராமஜெயம். அதே போல நமக்காக நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஆள்கோள் தலைத்து அழகு போல் வேரூன்றி நோய் இல்லாமல் ஆயுள் நிறைந்த செல்வம் கொடுத்து அம்மனுடைய அருளினால் நீடோழி வாழ வேண்டும் என்று சொல்லி அம்மனை பிரார்த்திப்போம். கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் 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 வணக்கம். இருந்தாலும் ஓ இதுதான் அந்த பொம்பளை ஆட்டுக்கு அடியே இவளேன்னு சொன்ன உன்ன ஏன் தவளை தவளையா ஏண்டி பொம்பளைங்க அவளே இவளன்னு பேசாம பின்ன எப்படி பேசுவாங்க? இவளேன்னு சொன்னா தவளைன்னு சொல்ற வேலை செய்யணும் இவளேன்னு கூப்பிடுற கூறு கட்டுற மண்டை என்னடி பேச்சு பேசுற அடியே டங்கு டிங்கு மாதிரி டம்னு வித்த கேப் மாதிரி பேசிட்டு இருக்கிற கசகரும் கத்தாலும் காதலும் பித்தாலும் நீ பேசுற நீ பித்தாலையா அடி வித்தார களி வரகடி பண்ணலாம் கத்தால முள்ளு கொத்தல் குத்துறதாமா அரிமளோ சுரீருக்குதா 5-6 மிளவா ஜஞ்சனுக்கு போடுதான் அவளுக்கு திருப்பா சீரகத்துல சீரிங்கம்மா சீரகத்துல பிறகு நீ பேசுற உத்தம பத்திரி ஊர்வலம் போனாலும் ஏ மானு கடை சிகாயா மஞ்சள் குளிச்சாலாமா வெட்டு கடை பையன் வேலி ஏறி பார்த்தாலாமா சுத்துக்களி சொல்லணும் எங்க இருப்போம் அவளும் சோழ தட்டி அதுல பண்ண மாப்பிள்ள நீ பேசுற நீ ஏன்டா சொன்னாங்களா என்னன்னு ஐப்பசி மாசம் தீபாவளி அப்படி போட்டு கோமாளின்னாங்களா இவன் வந்துட்டான் கார்த்திகை மாசம் கூம்பே சின்ன பசங்க ஏ மணியாகாட்டுக்கு மஞ்சள் வெட்ட பண்ணலாமா மணியாகாட்டுக்கு மஞ்சள் கட்டு வெட்ட பண்ணலாமா மறந்தா அப்படி மல்லாக்கு படுத்துக்கிட்டாலாமா பசங்க கட்டிக்கு பாம்பு கடிச்சா பாக்க போனவங்களும் தேளு கடிச்சிடலாம். ஓ சாமி வேலைன்னா வேலையை வாங்கிக்கோ. ஓஹோ அனாவசியமா எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏப்பா மத்தலக்கார தம்பி எந்த கதை போட்டாலும் சரியான கதை முடியாதுமா இவ கூட ஜெயிக்க முடியாதா? கடவுளே வேற பொம்பளையே கிடைக்கலையே அப்பா. சரி பரவாயில்ல அப்படியா பெரிய காவாயாட்டு இருக்கு. சரி பரவாயில்ல ஏண்டி என்னுடைய வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கல உனக்கெல்லாம் ஏன் கிரகம் உங்ககிட்ட வந்து வேலை சேர்ந்துக்கிறேன் உன் கிரகமா? ஏ என்னுடைய கிரகம் தாண்டா என்ன விடு பேசாம குட்ட வேலைக்கு போறேன். மணி 12 மணி ஆகுது. ஏரி வேலைக்கு போறேன். எங்க கிளம்பிட்ட எங்க கிளம்பிட்ட? சும்மா கதை போட்டு படிச்சுட்டு இருக்கிறா. அப்புறம் அதனால எங்க போறேன்? ஏரி வேலைக்கு குட்ட வேலைக்கு. அட லூசு பிடிச்ச மணி 1 மணி ஆகும் போது இந்நேரத்துக்கு எங்க ஏறி வேணும் உனக்கு? ஏன் இந்நேரத்துக்கு எங்க இருக்குது ஏறி வேணாம்? எங்க மேஸ்திரி என்ன ஒருத்தி மட்டும் நைட் ஷிஃப்ட் வர சொன்னானே. ஒருத்தி மட்டும்? அப்படியா? நீ ஒருத்தி மட்டும் வாடி டபுள் சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னா. அப்படியா? அதனால கிளம்பிட்ட. கையில மம்மட்டி சட்டி எதுவும் எல்லாம் போற எதுவும் வேண்டாம். துண்டு மட்டும் ஒண்ணு பெருசா எடுத்துட்டு வாண்ணா. எதுக்கா இருக்கும் தெரியல. தலையில வேடு கட்டுறதுக்கா இருக்கு. தலையில வேடு கட்டுறதுக்கு இல்ல அது உன்னை வேட்டு விடுறதுக்கு துட்டு ஓட்டிக்கிறேன் உட்காந்துக்கிறேன். ஏய் அங்கெல்லாம் போவேனா இங்கே பேசிக்க. சரி சரி ஆமா இருக்குமில்ல அந்த பொம்பளை. பரவாயில்லம்மா என்னுடைய வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். உனக்கு என்னென்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? காலை 4 மணிக்கு வந்துருக்கணும். 4 மணிக்கு? ஆமா ஏந்திருப்பேன். 4 மணிக்கு வந்துச்சு முதல்ல சாணி போடணும்.
ஐயோ ஏன் என்னாச்சு? 4 மணி சாணி வருமா? எனக்கு எப்போ வருதோ அப்பதான் போடுவேன். ஏன் கூறு கட்டல? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? 4 மணி சாணி போடுறதுன்னா எனக்கு எப்போ? நீ சாணி போட்டா என்ன, போராட்டி எங்க எடுக்கணும்? அடா வீட்டு வாசல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் வாரிட்டு பசஞ்சானம் போடணும்னு சொன்னேன். பசுமாடு சாணம் தெளிக்கணும் அப்படி சொல்ல. பின்ன நான் மனுஷன் சாணி போடணுங்கிறேன். வாசம் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடைவேன், பலகாரம் சுடுவேன், கடலை புளிச்சு கட்டூல் பெற்றது, முண்டை பிண்டை செல் பெற்றது. ஓ இந்த சமாச்சாரமா பண்ணுவேன். சரி போனா போகட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொம்பளையா பிறந்தவ செய்யக்கூடிய முக்கியமான வேலை காலையில 6 மணிக்கு சாமான் கழுவணும். ஏன்? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. பழக்கமே கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா கழுவி விட்டுருவாங்க. பாப்பா என்னென்ன சின்ன வயசுல இருந்து அரியா பிள்ளையா இருக்கிறது எங்க அம்மா கழுவி விட்டதோட சரி. இப்ப அதுல இருந்து நான் சாமானம் கழுவுறதே இல்லை. என்னடி சொல்ற, நான் என்னடி சொல்றேன், நீ என்னடி சொல்ற? எந்த காலத்துல சாமான் மத்தலக்காரனு கேளு, எங்க பொடகால் கிட்ட தான் அவங்க ஊடு. என்ன கட்டி வச்சிருக்கு. ஏன்னா எங்க சாமான கழுவி என்னையாவது பாத்துருக்கிறியா? சாமானமா? திருப்பூர் சாமானம் முன்னாடி அண்டா குண்டாடி அந்த சாமானம் எங்கடி இருக்குது? என்னவோ பாத்து சூத்து மாதிரி இருக்குது. அத கழுவு சொல்றீங்க? கூறு கட்டவளே, வீட்டுல சோறாக்குற அண்டா குண்டா பண்ட பாத்திரம் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பொறுக்கி போட்டு கழுவணும்னு சொன்னேன். அது கழுவுவேன். பின்ன என்ன நான் சொல்றேன்? இல்ல என்ன சொன்னீங்க? நீ கழுவுனா என்ன, புழு பிடிச்சி இது ஆனான்னு எங்களுக்கு என்ன? சரி போன போகட்டும். சபைக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வணக்கம். இதோ நாட்டுக்கு நாடு மகாநாடு. அதாவது என்னவென்றால் இன்னும் இந்த அக்கரம்பாளையம் கரட்டுக்காடு, இதோ ஆட்டியம்பட்டி பாலம்பட்டியை சேர்ந்த அக்கரம்பாளையம் கரட்டுக்காடை சேர்ந்த ஸ்ரீ கருமாரியம்மன் நண்பர்கள் குழு வழங்கும் 10ஆம் ஆண்டு சிறப்பு கிராமிய திருக்கூத்து நிகழ்ச்சி. அதாவது 10 ஆண்டுகளாக ஸ்ரீ கருமாரியம்மன் நண்பர்கள் குழு அனைவருமே சேர்ந்து நாட வச்சிருக்கிறாங்க. யார் என்றால் ஐயர் ஆகியப்பட்ட சந்திரன் அவர்களும் சந்திரன் அவர்களும், தருமன் அவர்களும், பிரபு அவர்களும், இளங்கோ அவர்களும், ராஜவேல் அவர்களும், சேகர் அவர்களும், கார்த்தி அவர்களும், சக்தி அவர்களும், பாலு அவர்களும், வெங்கடேஷ் அவர்களும், சதீஷ்குமார் அவர்களும் இந்த நண்பர்கள் கருமாரியம்மனுடைய அம்மனுக்காக நாட வச்சிருக்கிறாங்க. அப்படி நாட வைத்த நல்ல உலகளுக்கு எங்களது திருத்தம். என்னடா தூக்கம் வந்துச்சுன்னா படுத்துவங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிரு. சும்மா சத்தம் போட்டு கசகன்னு பேசிட்டு கூடாதாமா? என்ன பத்தி வர்ணிக்கிறாங்க. வர்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணுமே அப்படி சொல்லி. அதனால எங்களுடைய திருத்தங்காடி எளிமையாடி பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளோட வணக்கம். இருந்தாலும் இந்த சீரான பொன்மேடையிலே இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்கிறாங்க? அதாவது சிவபுராணத்துல ஒரு பாகமாகிய பக்த மார்க்கண்டேயர் புராணம், மார்க்கண்டேயர் புராணம் என்று சொல்லக்கூடிய பக்த மார்க்கண்டேயர் நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னால இந்த நாடகத்துல என்ன வேணா நடக்க போகுது ஒவ்வொன்றா சொல்றேன். கவனத்தோடு கேட்க ஏன் இந்த பொம்பளை இப்படி சுத்தி சுத்தி அங்க போயிடறாங்க? என்னாச்சு? சாமி சாமியா இருப்ப, எந்த ஆட்டம் ஆடு, சுத்திர ஆடு விட்டு ஆடாத. என்ன காரணம்? போன வாரம் சேலம் பூலாவருக்கு ஆடத்துக்கு போனோமா, பாலத்து மேல போறப்ப சரி பாலத்து மேல போறப்ப
ஆ, பாலத்து போறத போறப்ப. அண்ணா நிறுத்துங்க ஒண்ணுக்கு வருதுன்னா ஆ, நிறுத்தணும். சரி நிறுத்திட்டு உட்கார்ந்த பாலத்துக்கல்ல ஆ, ஆ. திறந்து வச்சு ஆ. அவங்க ரொம்ப நேரமா ஆ. ஒரு சூறாவளி சுத்திட்டு இருந்துச்சு. சரி. இவே உட்கார்ந்ததும் ஆ. இவ சூத்துல புந்துச்சு. இதான் வலி. ஏண்டா பூலாவரி கூத்துக்கு போகும்போது சூறாவளி காத்து இவ சூத்துல புந்துச்சு. அதனால சுத்துறாடானா ஆ. சுத்திட்டே போயிடுவா போல சுத்திட்டே போயிருவா. அது எந்த வழியா போனுச்சு? என்ன அந்த அந்த தடமா? கடவுளையே. வலி போறது ஓ, அப்ப சுத்தராட்ட ஆட வந்தா ஆடிட்டே போயிருவாளா? போயிடுவா பக்கம் தான். வேற எந்த ஆட்டம் ஆடிக்கலாம்? வேற எந்த ஆட்டம் சரி.